ஏழ்மை மனிதனுக்காக கடவுள் சிருஷ்டித்த ஒரு செயல் அல்ல. கடவுள் ஏழ்மையை வெறுக்கிறார், ஏழையை நேசிக்கிறார். எப்படி நாம சொல்றோம்? பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார்னு எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நான் சொல்றேன், ஏழைகளை தேவன் நேசிக்கிறார், ஆனால் ஏழ்மையை அவர் வெறுக்கிறார். நோயாளியை தேவன் நேசிக்கிறார், ஆனால் நோயை அவர் வெறுக்கிறார். பாவிகளை இயேசு நேசிக்கிறார், பாவத்தை அவர் வெறுக்கிறார். அப்ப நான் சொல்றேன், தரித்திரம் என்பது மனிதனுக்கு என்று கடவுள் வைத்த ஒரு வாழ்வியல் அல்ல. அதில் எந்த நல்லதும் இல்லை. தரித்திரத்தில் எந்த நல்லதும் இல்லை. மிகப்பெரிய ஞானி சாலமோன் சொல்லுகிறதை கேளுங்க. அவர் சொல்றார், ஏழையின் வறுமை அவனை கலங்கப்பன். ஸோ வறுமை நல்லதுன்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்கப்பன். The rich man's wealth in his fortress. பாருங்க, ஆனா ஏழையின் வறுமை அவன் என்ன பண்ணுமா? கலங்கப்பன். Poverty is a curse. அதாவது வறுமை நல்லதுன்னு பைபிள்ல எங்கேயுமே போடல. மனிதர்களை விட கடவுளை விட நீ பணத்தை முதன்மைப்படுத்தும் போது அங்கே பிரச்சனை இருக்குன்னு வேதவசனம் பேசுது. மற்றபடி பணம் ஒரு பிரச்சனைன்னு பைபிள் எங்கேயுமே பேசல.